அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹர்ஷா. என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாஜ்மஹால். லவ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் தாஜ்மஹால். நீங்கள் தாஜ்மஹாலுக்கு எப்படி போகலாம், தாஜ்மஹாலை எந்த டைம் பார்க்கலாம், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போங்க. இந்த பியூட்டிஃபுல்லான தாஜ்மஹால் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்ராலங்க. ஆக்ராவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சென்னை டு ஆக்ரா ஃப்ளைட்ஸும் இருக்குது, ட்ரெயினும் இருக்குங்க. அதே மாதிரி தான் பெங்களூர்லேருந்தும் ஆக்ராவுக்கு ஃப்ளைட்ஸுமே இருக்குது, ட்ரெயின் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை ஃப்ளைட்டு கிடைக்கலனா நீங்கள் நேராக டெல்லி போயிடுங்க. டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெல்லி போய் கூட ஆக்ரா வந்து ரீச் ஆகலாங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் தாஜ்மஹால் வர பாருங்கள். மார்னிங் வியூ சீரியஸ்லி ஒர்த்துங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்து இங்கே 2 விதமாக இருக்குது. ஒன்று 50, இன்னொன்று வந்து 250. 50 வந்து கீழே வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க, மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த 250 என்ற இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போயிட்டு மும்தாஜ் அவங்களோட சமாதி வந்து உள்ளே இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பின்னாடி வந்து யமுனை ஆறு ஓடுது, அதையும் பார்த்துட்டு வரதுக்கு தான் அந்த 250. நீங்கள் தாஜ்மஹால்குள்ளே அப்படியே போக முடியாதுங்க. இந்த மாதிரி கவர்ஸ் போட்டால் தான் அலோவே பண்ணுவாங்க. ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்கு டூர் போடுறான்னா கண்டிப்பாக இந்த தாஜ்மஹால் அவனோட ஐட்டினரியில் ஒன்றா இருக்குங்க. ஒரு ஃபாரினர் வந்து பார்க்கும்போது 7 வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டில் நம்ம இந்தியாவோட தாஜ்மஹாலை நம்ம பார்க்காம தான் எப்படிங்க. இது தாங்க அந்த யமுனை ஆறு. இந்த யமுனை ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஹோலி ரிவர்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒன்றுங்க. என்னதான் இது வந்து ஹோலி ரிவராக இருந்தாலையும் இப்போ இதோட நிலமை ரொம்ப மோசமாக தாங்க போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியோட பொல்யூஷன். டெல்லியில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கெமிக்கல் வாட்டர்ஸை இந்த யமுனையில் வந்து திருப்பி விட்டுறாங்க. அதனாலேயே இது ரொம்ப பொல்யூட் ஆகிருக்கு. டேய், இப்படிலாம் பண்ணாதீங்கடா. இப்போ நான் வந்து ஆக்ரா ரீச் ஆகிட்டேன்டா, ஆனால் என்ன பண்ணும் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு கொஷின் இருக்கா? நான் சொல்கிறேங்க, அதுக்கு தானேங்க நான் இருக்கேன். நீங்கள் ஆக்ராவில் எங்கே இருந்தாலையும் ஒரு ஆட்டோ மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஆட்டோ பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், பையா ஆக்ராக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்ட்டு. அவனே உங்களுக்கு ஹோட்டலும் சஜஸ்ட் பண்ணுவான், எங்கே தங்கணுன்றதும் சஜஸ்ட் பண்ணுவான். எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் நீங்கள் எங்கே போகணுமோ அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்டுருவாங்கங்க. நான் அப்படி தான் வந்தேன். எங்களுக்கு எர்லி மார்னிங் 4 o'clock நாங்கள் ஆக்ரா ரீச் ஆனோம். ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாம் அவர் தான் எங்களுக்கு போட்டு கொடுத்தாரு. போட்டு கொடுத்துட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்த உடனே ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. போகும்போதே நம்பர் கொடுத்துட்டு போயிட்டார், ரெடி ஆகிட்டு கால் பண்ணுங்கன்ட்டு. நாங்களும் கால் பண்ணோம். வந்தார். ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் காட்டினார், நெக்ஸ்ட்டு ஆக்ரா ஃபோர்ட் காட்டினார். அதுக்கப்புறம் இங்கே ஒரு திருப்பதி பாலாஜி கோயில் இருக்குது, அதுக்கு கூப்பிட்டு போனார். ஷாப்பிங் ஏரியாவுக்கும் அவரே கூப்பிட்டு போனார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் மதுரா போகணுன்னு சொன்னதுக்கு மதுரா பஸ்ஸையும் ஏற்றி விட்டாருங்க. ஸோ இங்கே ஆட்டோக்காரங்க எல்லாருமே அவ்வளோ தங்கங்க. நீங்கள் வாங்க, ஆக்ராவுக்கு புதுசுன்னு சொல்லுங்கள். அவங்க வந்து அவங்களோட விருந்தாளியை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்கங்க. அதே மாதிரி இந்த தாஜ்மஹாலுக்கு மார்னிங்கே வந்துடுங்க. அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, பையா மார்னிங் தாஜ்மஹால் காட்டுங்க, இல்லை ஈவினிங் காட்டுங்கன்னு. ஏன்னா ஆஃப்டர்நூன் பக்கம் போனீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும். தாஜ்மஹால் உள்ள வீடியோவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலையும் என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தாஜ்மஹாலை அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டுற மக்களே. என்ஜாய் பண்ணுங்கள். வெண்பால் கொண்ட சிறுதேவு இருகால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவே நீ 8வது அதிசயமே. வான் மிதக்கும் முன் கண்கள், தேன் பறிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட வீரர்கள் அதிசயமே. நகம் என்ற கிரீடம் அதிசயமே. அசையும் வளைவுகள் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி
தாஜ்மஹாலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா? 250 டிக்கெட்டில் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கங்க. சீரியஸ்லி நல்லா தான் இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் உள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு. 50 ருபீஸ் டிக்கெட்டில் கீழே வரைக்கும் பார்த்துட்டு வர வேண்டாம். இது ஒரு சஜஷன் தான் மக்களே. தாஜ்மஹாலுக்கு கைடு எதுவும் பெருசாக தேவைப்படாதுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஷாஜகான் மும்தாஜ்காக கட்டின ஒரு இடம் தான் தாஜ்மஹால். மக்களே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, தாஜ்மஹால் பின்னாடியே இன்னொரு தாஜ்மஹால் வந்திருக்கும். இது ஒயிட் மார்பிள்னா அது பிளாக் மார்பிளில் கட்டியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஒரு இடம் இல்லைங்க. இப்போ ஷாஜகானுக்கு மும்தாஜ்னால் எவ்வளோ பிடிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்களே. ஷாஜகான் ஒரு பிளான் பண்ணுறாரு. மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டியாச்சு. நாளைக்கு ஒருவேளை நம்ம இறந்து போனால் நம்மளுக்கு ஒரு தாஜ்மஹால் இருக்கணும்னு நினச்சி அவர் பிளான் பண்ண இடம் தாங்க அந்த பிளாக் தாஜ்மஹால். அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே தாஜ்மஹாலுக்கு பின்னாடிங்க. மனைவி பக்கத்திலே இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி அவர் டிசைட் பண்ணி வச்சார். தாஜ்மஹால் நடுவில் பார்த்திங்கன்னா யமுனை ஆறு ஓடும். யமுனை ஆறுக்கும் அந்த பக்கம் பிளாக் தாஜ்மஹால் கட்ட வேண்டியதுங்க. ஆனால் கட்டலைங்க. ஏன் என்னன்னு எடுத்தால் ஹிஸ்ட்ரிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிஸ் ஒவ்வொன்று சொல்லுது. இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஷாஜஹான் அப்படி ஒரு பிளானே பண்ண கிடையாது. அது பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் பில்ட் பண்ணுறதுக்கான டிசைன் போட்ட இடம் தான் அந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரிஸ் நம்மளுக்கு ஷாஜஹான் அங்கே தான் பிளாக் தாஜ்மஹால் கட்டணும்னு இருந்ததாக சொல்லுது. பட் லோக்கல் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாஜஹான் அந்த மாதிரி ஒரு பிளானே பண்ண கிடையாது. அது தாஜ்மஹாலுக்கு டிசைன் பண்ண இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. எது எப்படியோ, பட் இந்த தாஜ்மஹால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது மக்களே. அதே மாதிரி ஒரு சின்ன சஜஷன், நீங்கள் தாஜ்மஹால் போகிறீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போங்கங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒயிட் மார்பிளுக்கும் அந்த ரெட் கலருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மக்களே, இங்கே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க. உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோவ் இல்லை. இருந்தாலையும் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணுறேங்க. என்னங்க மக்களே, தாஜ்மஹாலுக்குள்ளே போகலாமா? வாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹீட்டாக தாங்க இருக்குது. பட் உள்ளே வர வர அவ்வளோ சில்னஸ். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்க. ஸ்டோன்ஸ் எல்லாமே அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அப்படியே தொட்டாவே சில்லுன்னு இருக்குங்க. சீரியஸ்லி ஒர்த்துப்பா. 250க்கு இது ஒர்த்துப்பா மக்களே. அதே மாதிரி ஆக்ரா ஸ்வீட்ஸுக்கு அவ்வளோ ஃபேமஸுங்க. மெயினாக ஆக்ரா பேடா அப்படின்ற ஒரு ஸ்வீட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பூசணிக்காயில் செய்வாங்க. அது இங்கே அவ்வளோ ஃபேமஸுங்க. ஆக்ரா வந்தாவே அந்த பேடா அந்த ஸ்வீட்டை எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். பட்டு ரொம்ப சாப்பிட்டா ஓவராக திகட்டுற மாதிரி இருக்குங்க. அதுதாங்க அந்த பிளாக் தாஜ்மஹால் கட்ட வேண்டிய இடம். இந்த பக்கம் தாஜ்மஹால், நடுவில் பார்த்திங்கன்னா யமுனை ஆறு, அந்த ஒரு குட்டியூண்டு ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் பிளாக் தாஜ்மஹால் கட்டுறதா இருந்தாங்கன்னு சொல்கிறாங்கங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த பிளேஸ் தாங்க அது. யமுனை எந்த அளவுக்கு நல்லா இருந்ததோ அந்த அளவுக்கு இது பண்ணி வச்சுருக்காங்க. டெல்லியோட பொல்யூஷன் எல்லாத்தையும் தூக்கிட்டு யமுனை ஆற்றுல விட்டுருக்காங்கங்க. டேய், இப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு தாங்க இருக்குது. அந்தளவுக்கு கோவம் வருது. என்னங்க மக்களே, நீங்கள் தாஜ்மஹால் போக ரெடிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க, சென்னையிலேருந்து ட்ரெயின் இருக்குது, ஃப்ளைட்டும் இருக்குது. பெங்களூர்லேருந்தும் ட்ரெயினும் இருக்குது, ஃப்ளைட்டும் இருக்குதுன்னு. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டோட டைமிங் செட் ஆகலைங்கன்னா நீங்கள் நேராக டெல்லி போயிடுங்க. டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது, அதே மாதிரி நிறையா பஸ் இருக்குங்க. நீங்கள் டெல்லி போயிட்டு கூட ஆக்ரா வரலாம். அதே மாதிரி தாங்க ஸ்டேக்கும் சுற்றி பார்க்குறதுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். வாங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோவை பிடிங்க. அவங்களே உங்களை எங்கே தங்க வைக்கணுமோ அங்கே தங்க வைப்பாங்க. எதெல்லாம் காட்டணுமோ அவங்களே காட்டிடுவாங்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். அதை என்ஜாய் பண்ணி வாழுங்க மக்களே. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம், எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் மக்களே, பாய். See you soon.